அந்த கனவை வந்து அவனால் வந்து வெற்றி அடையவே முடியாது. இந்த யாரெல்லாம் இது வரைக்கும் பானிபூரி விற்க தான் லாய்க்கு, இவனுங்க பீடா போட்டு அங்கங்கே துப்பி நாட்டையே அசிங்கமாக்குவானுங்க, இவனுங்கெல்லாம் வடக்கனுங்க அப்படின்ட்டு யாரெல்லாம் வந்து நம்ம வந்து ஏரளமாக பேசி கலாய்ச்சி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, இன்றைக்கி அதே வடக்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு மாணவர் நினச்சான் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் எழுதாமல் அந்த கனவை வந்து அவனால் வந்து வெற்றி அடையவே முடியாது, இந்த நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாத வரைக்கும். அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அநீதியான காரியத்தை கண்டித்து அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பீப்புளோ, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்லேருந்து யாரெல்லாம் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்புளோ அதை கண்டறிஞ்சு அவங்களை இமீடியட்டாக அந்த போஸ்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முழக்கமாக வச்சு, ஒரு கோரிக்கையாக வச்சு மாணவர்கள் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில். இந்த போராட்டம் இன்னைக்கு நாடு முழுக்க வெடித்து பல இடங்கள்லையும் இந்த கோரிக்கையை வந்து மக்கள் வைக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதில் என்ன ஒரு பெரிய வேதனையான விஷயம் அப்படின்னா, எங்கே ஒரு இடத்துல அநீதி நிகழ்த்தப்பட்டாலும் அதில் முதல் வரிசையில் தமிழன் தான் நிற்பான் அப்படின்ட்டு ஒரு பண்பாடும் ஒரு வரலாறும் இருக்குது. அந்த ஒரு வரலாறை இந்த வாட்டி மாற்றுற விதமாக தமிழர்கள் பெரிய அளவில் இந்த விஷயத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்கோ அப்படின்றது தான் இங்கே பல பேருடைய வேதனை வலிகளும் கூட. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நடந்துட்டு இருக்கும் பொழுது அட் த சேம் டைம் இதுலேருந்து டீவியேட் ஆக்குற மாதிரி நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சர் நடித்த கடைசி படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொண்டாடுறதும் அந்த படத்துக்கான செலிப்ரேஷன் பண்ணுறதுலையுமே பல இளைஞர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்கன்றது தான் இதில் வேதனை. அப்போ அதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாதா, இன்றைக்கி இது மட்டும் தான் பிரச்சனையாலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் தாராளமாக அந்த படத்தை கொண்டாடுங்க, அந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த படம், அது ரியாலிட்டி இல்லை. அந்த 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டிங்களா, போய் பார்த்துட்டிங்களா, கொண்டாடிட்டிங்களா, ரசிச்சிட்டிங்களா, போதும். அதோட நேராக போராட்ட காலத்தில் போய் உட்காருங்க, நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க. இது அவங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, இல்லை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இதில் அடங்கியிருக்கு. இன்றைக்கி இந்த அநீதியை பார்த்துட்டு நம்ம கண் மூடிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இதே பிரச்சனை நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும், நம்ம எல்லாரையும் தான் பாதிக்கும். அப்போ அநீதி எங்கே நிகழ்த்தப்பட்டாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் வரிசையில் தமிழை எப்போவும் நிற்பான் அப்படின்றத இன்னொரு வாட்டியும் காட்டுறதுக்கான நேரம் இது. தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே எந்தெந்த இடங்களில் இந்த போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தயவு செஞ்சு மாணவர்களும் இளைஞர்களும் இதில் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய பங்கு இதில் காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.